உன் சத்துருகளுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எத்தனை சத்துரு நம்மளை பார்த்து ஏளனமாய் பேசியிருப்பாங்க, எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் நம்மளை குறை சொல்லி இருப்பாங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை பிடுங்க எத்தனை மனிதர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாருக்கும் நான் வெட்கத்தை உடையாய் உடுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதில்லை. சொல்லுங்க, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல். சொல்லுங்க, அவர் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, உன்னுடன் இருக்க பயமே. சொல்லுங்க, திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே. உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையில் கை தூக்க வந்தவனே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவனே, என் எளிமையில் கை தூக்க வந்தவனே. துரத்தப்பட்ட என்னை ஒடுக்கப்பட்ட என்னை வீரகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன். வீரகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்றினி. சொல்லுங்க, வீரகாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன். வீரகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்றினி. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. வீரகாய் ரோகி என்னை காண்கின்ற தெய்வம் நீ. சொல்லுங்க, வீரகாய் ரோகி எங்கள் ஜீவனீருற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியை மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியை மாற்றிவிட்டீர். வாக்கு தாத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தாத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வீரகாய் ரோகி
நடத்திடுதே உம் புயம் என்னை தாங்கிடுதே உம் கரம் என்னை நடத்திடுதே உம் புயம் என்னை தாங்கிடுதே என் தாழ்வின் நேரங்களில் உம் புயம் என்னை நடத்தினதே என் சோர்வின் பாதையெல்லாம் உம் கரம் என்னை தாங்கினதே என் தாழ்வின் நேரங்களில் உம் கரம் என்னை தேற்றினதே என் சோர்வின் பாதையெல்லாம் உம் புயம் என்னை தாங்கினதே ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஒருவர்க்கே ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஒருவர்க்கே ஆராதனை உம் கரம் என்னை நடத்திடுதே உம் புயம் என்னை தாங்கிடுதே சொல்லுங்க உம் கரம் என்னை நடத்திடுதே உம் புயம் என்னை தாங்கிடுதே என் தாழ்வின் நேரங்களில் உம் கரம் என்னை தேற்றினதே என் சோர்வின் பாதையெல்லாம் உம் புயம் என்னை தாங்கினதே என் தாழ்வின் நேரங்களில் உம் கரம் என்னை தேற்றினதே என் சோர்வின் பாதையெல்லாம் உம் புயம் என்னை தாங்கினதே ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஒருவர்க்கே ஆராதனை சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை ஒருவர்க்கே ஆராதனை ஹalleluya கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் உம் கரம் என்னை நடத்திடுதே உம் புயம் என்னை தாங்கிடுதே என் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல் காத்து வந்தீரே யாவரும் முழங்கால் படியிடலாம் என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் ஆயுள் நாளெல்லாம் கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா Let us all clap and say hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே Beloved children of God, இன்று தியானத்திற்காக கர்த்தர் எனக்கு தந்த the வசனம் given word from God for our concentration 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உலகில் வாழ்ந்த பொழுது நடந்த ஒரு உண்மையின் விவாதமான ஒரு பிரசங்கம் a true conversation took place 2000 years ago when Jesus was on this earth. ஒரு பெண்ணுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் நடந்த ஒரு விவாதமான ஒரு பிரசங்கம் Between a woman and our God. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் Gospel according to John chapter 4 29வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம் verses 29. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றார் கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் Say 3 hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's all clap. பலத்த கைகளை தட்டி என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த செய்தியை சற்று கவனியுங்கள் Let us look this message. சமாரிய ஸ்திரீ ஒருத்தி A Samaritan woman யாக்கோபுக்கு தேவன் கொடுத்திருந்த கிணற்றில் அதன் பிறகு அந்த கிணற்றை தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். Jacob gave his well to his lineage people. அந்த கிணற்றின் அருகே
இயேசுவானவர் தாகத்தோடு உட்கார்ந்தார். With great thirsty, Jesus Christ sat near the wall. பிரயாணத்தில் களைப்படைந்தவராய் சோர்ந்து வந்தவராய் தேவன் வந்து அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாறின் முழுவதையும் சொன்னார். அவள் ஓடி சொன்ன ஒரே ஒரு நற்செய்தி, அவள் சொன்ன நற்செய்தி, வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானா. Come and see, is not this the Christ? Hallelujah. வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், ஜீசஸ் இவர் கிறிஸ்துதானோ. அவள் கொண்டு போன gospel பாருங்கள். Look at the gospel what she shared. இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கு கர்த்தரோடு கூட பேசுகிற வார்த்தை கனப்படுத்திக் கொள். Look at the word and honor the word. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. You could come and sin, they are the servant of sin. அவன் தேவனுடைய வீட்டில் நிலைத்திருக்க மாட்டான். They will not remain in the assembly. வேதம் அப்படியே சொல்லுகிறது. That's what the Bible says. அவள் ஓடி நற்செய்தி கொடுக்கிறாள். She ran and shouted the gospel. எவனும் பிரசங்கிக்காத பிரசங்கத்தை, no one can preach. எந்த மனிதனால் சொல்லாத பிரசங்கத்தை, anyone can hear it. பவுலால் சொல்லாத பிரசங்கத்தை, Paul cannot. யோவானால் சொல்லாத பிரசங்கத்தை John cannot. அவள் போய் சொன்னாள். She shared it. வந்து பாருங்கள். Come and see. நீ தேவனிடத்தில் வந்தபோது தான் உனக்கு தெரியும் அவர் யார் என்று சொல்லி. If you come to the living God, you know about him. தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் வந்து பார். Pray into the presence of God. ஒரு மணி நேரம் வந்து பார். Pray at least 1 hour. வராத வரையில் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய். Unless you cannot claim your blessings. உன் ஆசீர்வாதம் எங்கே வருகிறது? Come and see. நீ வந்து பார். You come and see. என் அருமையான மகனே மகளே, வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். They looked unto God and they were radiant. அவர்களுடைய முகங்களில் ஒரு முகம் கூட வெட்கப்படவில்லை. There is no disgrace on their faces. அவரை பார்த்தவன் எவனோ, He who looked to God, அவரை வந்து பார்த்தவன் எவனோ அவன் வெட்கப்படவே மாட்டான். They shall not be ashamed. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பாருங்கள், கிணறு ஆழமாய் இருக்கிறது. Well is deep. தண்ணீர் மொள்வதற்கு பாத்திரம் இல்லை. No vessel to pick up the water. கர்த்தருடைய பிள்ளைகளே, வானம் அவரது சிங்காசனம், Heaven is his throne. பூமி அவரது பாதப்படி. Earth is his footstool. வேதம் சொல்லுகிறது ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடும் என்று. Deep call unto deep. ஆனால் இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at these verses. அந்த ஜலம் அவ்வளவு பரிசுத்தமானது. This water is pure. அது யாக்கோபுடைய கிணறு. The well of Jacob. நீரோ யூதனா இருக்கிறீர், நாங்கள் சம்பந்தம் இல்லாத என்று சொன்னார். We cannot come. கர்த்தர் சம்பந்தப்படுத்தி காண்பித்தார். But the Lord made a covenant. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த சம்பந்தப்படுத்தின பிறகு அவள் காஸ்பல் சொல்லுகிறாள். When she stopped, நீ வந்து பார். Come and see. நீ வந்து பார். Come and see. இந்த செய்தியின் தலைப்பு, இன்றைக்கு நீ செய்தி கேட்கும்போது இந்த இடத்துக்கு வந்து பார். The title of this message, if you come to hear. கர்த்தர் உனக்கு செய்யும் காரியங்களை. You can see the goodness of God. 2 சாமுவேல் 17:18 வாசித்து பாருங்கள். 2 Samuel 17:18. 2 ராஜாக்களின் புத்தகம் 19:24 வாசித்து பாருங்கள். 19:24. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 37:35 வாசித்து பாருங்கள். Isaiah 37:35. என் அருமையான மகனே மகளே, நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். You can understand the power of God. அதைத்தான் உன்னத பாட்டு 4:12 சொல்லுகின்றன. Songs of Solomon 4:12. அந்த கிணறை கர்த்தர் முத்திரிக்கிறாராம். This well was sealed by God. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்கள் இன்றைக்கு முத்திரைக்கப்பட்டவளாய் இருப்பீர்களானால் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய கிணற்றில் உள்ள தண்ணீர் ஜீவ ஊற்று. அதனால் மரணக்கண்ணிக்கு தப்பலாம். இந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் உன் வாழ்க்கையை ஆரோக்கியத்தை கொண்டு வரும். If you submit yourself to zeal, your life will be a life of everlasting. Hallelujah. Hallelujah. உன்னை தேவன் அப்படி வைக்க விரும்புகிறார். The Lord delight to put you like that. முள்ள உன்னுடைய ஆசீர்வாதம் குறைய கூடாது. You don't give up your blessings. உங்களுடைய கிணற்றிலே தரைகள் காணப்பட கூடாது. No shortage of water in your well. எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் குறைய கூடாது. If you get water, அப்படி என்றால் வந்து பார். If it sprout out, come and see. வந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். If you come and see, you can சில நேரங்களில் நாம் ஜெபத்திற்கு வருவதில்லை. Sometimes we fail to come. பாவி பொல்லாப்பு செய்து 100 தரம் வாழ்ந்தால் உனக்கு என்ன? Sinner may live 100 நீ years. கர்த்தருக்கு அஞ்சி இருப்பாயானால் நீ மட்டுமே நல்லா இருப்பாய். If you are a godly, you will be good till the end. நான் கர்த்தருடைய அப்போஸ்தலன் சொல்லுகிறேன். Apostle of the Lord. அவர் எனக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். He says. அந்த நற்செய்தி என்ன சொல்லுகிறது? What is that good news? வந்து பார். Come and see. 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 இரண்டு நினைவோடு உட்கார்ந்து கொண்டிருந்தால் அற்புதம் நடக்காது. If you holding between too many opinions, you cannot see the miracles, sir. நீ வந்து பார்த்தாதான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை காண முடியும். If you come and see, you can see the blessings of God. இல்லனா ஆசீர்வாதம் முடியாது. Otherwise you cannot find ஐயோ your blessings. எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. Oh, I am not blessed. எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. No blessings. எப்பவும் ஆசீர்வாதம் வரணும்னா If you need blessings, நீ வந்து பார். come and see. நீ வந்து பார். You come and see. அவள் சொன்ன நற்செய்தி என்ன? What good news she said? என் சகோதரியே, My sister, என் மனவாளியே, my bride, வந்து பார். come and see. கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கும்.
Blessings of the Lord will give riches. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to பலத்த God. கைகளை தட்டி. Loudly. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago. இயேசு கிறிஸ்து என்னும் உலக இரட்சகர் Savior of the world தீரு Jesus. சீதேன் பட்டணங்கள் வழியாய் போய் கொண்டிருந்தார். Passing by Tyrus, திரளான ஜனங்கள் அவரோடு கூட போகிறார்கள். multitude followed அந்த him. திசையிலே ஒரு சகோதரி குடியிருந்தாள். On that there was a woman. நீ நினைக்கிறது போல பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்ல. She was not blessed. பெரிய ஐஸ்வரியமுள்ள பெண் அல்ல. She was not the richest பெரிய பேர் பெற்ற பிள்ளை அல்ல. She was not a famous. அவள் ஒரு சபிக்கப்பட்ட பெண். She was a cursed generation. அவ சாபத்துக்குரியவளாய் இருக்கிறாள். Belonged to cursed generation. அந்த திசையிலே கானானிய ஸ்திரீ ஒருத்தி சபிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். A Canaanite woman was lived. ஒரு பக்கம் மகள் பிசாசினால் அலைக்கழிக்கப்படுகிறாள். One said daughter possessed by evil இன்னொரு spirit. பக்கம் இவளுடைய வாழ்க்கையிலே சாபம் இருக்கிறது. Another said cursed life. ஒரு வருட 2 வருட சாபம் அல்ல. Not 1 or 2 years. ஏறத்தாழ 4000 வருட சாபம் இருக்கிறது. More than 4000 years. 4000 வருட சாபம் இருக்கிறது. 4000 year curse. 4000 வருட சாபம் இருக்கிறது. 4000 years. முதலாம் 1000 ஆண்டுகள் வாழ்ந்த நோவாவின் சாபம் அவர் மேல் இருந்தது. The curses of righteous man Noah. கானானை பார்த்து To Canaan. கானான் சபிக்கப்படுவான். Canaan should be cursed. கானான் சபிக்கப்படுவான். Canaan should be cursed. அவன் சகோதரரும் சபிக்கப்படுவார்களாக. They are cursed people. 950 வருஷம் ஆண்டார் நோவா. He lived 950 years on the earth. அவருடைய சாபம் இந்த கானானிய பெண் மேல் வந்தது. It fell on this Canaanite woman also. கானானியர்களை எல்லாரும் தள்ளிவிட்டார்கள். They reject this Canaanites. இவளோ அந்த தேசத்தில் குடியிருந்தாள். She lived on that place. இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறாள். He cried unto Jesus. தாவீதின் குமாரனே, Son of David, எனக்கு இரங்கும். have mercy, Lord. தாவீதின் குமாரனே, Son of David, எனக்கு இரங்கும். have mercy, எனக்கு Lord. இரங்கும். Have mercy. இயேசு ஒன்றும் சொல்லவில்லை. Jesus kept silent. அவர் மௌனத்தோடு நடந்து போகிறார். He kept silent and passing by. அவரோடு இந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள், These disciples say, இவள் கத்திக்கொண்டே நம்மளை பின்வருகிறார். she is following இவள் us. சாபத்துக்குரியவள். She belongs to curse. பிரமாண புத்தகத்தின்படி சபிக்கப்பட்டவள். According to the degree he எதையாவது சொல்லி அனுப்பிவிடும் என்கிறார். send something. ஆண்டவரும் பேச ஆரம்பித்தார். Start to preach. அவர் பேசிக் கொண்டு வருகிறார். Start to speak. நான் இஸ்ரவேலுக்கு வீட்டுக்கு வந்தேன். I come to the house of நான் அங்கு Israel வந்தேன். and come here. அப்படி சொல்லிக் கொண்டே வருகிறார். He said many அவளை words. திரும்பி பார்க்கவில்லை. He never bothered. ஏனால் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி வாழ்ந்த ஆண்டவர். Because he lived according to the righteous வேதம் degrees. சொல்லுகிறது Bible says 25வது வசனத்திலே verses 25. மத்தேயு 15 21 முதல் 28 வசனங்களை வாசித்து Matthew பாருங்கள். 15 verses 25 onwards. அவள் இயேசுவண்டை வந்தாள். She draw near to அவள் Jesus. இயேசுவிடத்தில் வந்து, Draw near to Jesus. இயேசுவே Jesus, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டாள். help me, Lord. அவ யார்கிட்ட வந்துட்டா? To whom she came? இயேசுவண்டை. To Christ Jesus. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to Praise God. the Lord. Hallelujah. யார்கிட்ட வந்துட்டா? To whom? இயேசுவிடத்தில் வந்து Draw விட்டாள். near to Jesus. அவள் இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டாள். Lord, help me. அப்பொழுது Then அவள் வியாக்கியானம் சொல்லுகிறார். she said, என்ன சொல்லுகிறார்? what has she said? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அப்பத்தை நாய்களுக்கும் நாய்க்குட்டிகளுக்கும் போடுகிறது நல்லதல்ல என்றார். Jesus, it is not meet to take the children's bread அப்போ அவள் முழங்கால் போட்டு and கேட்கிறார். to cast to the ஆண்டவரே, dogs. Lord, உண்மைதான். it's true, Lord. எஜமானுடைய துணிக்கையிலிருந்து கீழே சிந்துகிறது நாய்கள் தின்னுமையா என்றார். Dogs eat of the crumbs which fell from இயேசுவினிடத்தில் the. வந்து கேட்கிறார். He draw near Jesus and asked, நாய்கள் தின்னுமே, the dogs will take it. நாய்கள் குட்டிகள் தின்னுமே. Little dogs will take அந்த செய்தி this word. இந்த சமாரிய ஸ்திரியை போர்க்களும் வல்லமையுள்ளதாய் மாறி போய்விட்டது. Powerful than the curse of this Samaritan ஹalleluya, வல்லமையுள்ளதாய் மாறி விட்டது. become powerful. அங்கே சமாரிய ஸ்திரி வந்து பார் என்றாள். He said, come and see. இவள் வந்து விட்டாள் Here இயேசுவண்டை. she came to Jesus Christ. ஹalleluya, Praise the Lord. ஹalleluya. அவள் இயேசுவண்டை வந்து She விட்டாள். draw near to Jesus. அவள் இயேசுவண்டை வந்து She draw விட்டாள். near to Jesus. இவள் சொன்னால் வந்து பார். She said, come and see. ஆனால் இவள் இயேசுவண்டை வந்து But she விட்டாள். draw near to Jesus. நீ இயேசுவண்டை வந்துட்டு நீ எண்ணிக்கொள்ளாதே. Don't think that you are drawn near to நீ Jesus. இன்னும் வரவில்லை. Still you are far away. 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 இன்னும் வரவில்லை. Still you are not yet இன்னும் come. அவரிடத்தில் வந்து விட்டால் ஒன்று மட்டும் If நடக்கும். you come to Jesus, one thing will happen. ஒரு குறையும் இருக்காது. No shortcomings in your life. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. சில நேரங்களில் நாம் அவரிடத்தில் நெருங்க முடியாதபடி Sometimes நம்முடைய பாவங்களும் நம்முடைய பெருமைகளும் அவரை தூரமாக்கி our விடுகிறது. sins, our pride, it will stop. இயேசுவை draw near பார்த்து Jesus. சொல்றார், மெய்தான் ஆண்டவரே, It's true, my master.
மெய்தான் ஆண்டவரே. It is true, my Lord. எஜமானுடைய மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே And அப்பா. the dogs eat of the crumbs which fall from the பெரிய table of the பிரசங்கியாரு. master. You are a great preacher. நம்ம அப்பா பெரிய பிரசங்கியாரு. Our father is a great preacher. அந்த பிரசங்கியாரையே பிரமிக்க வைத்தால் வந்து. But this word is shaking up Jesus. Amen. Hallelujah. 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 இயேசு அவளை பார்த்து சொன்னார். Jesus turned and answered. ஸ்திரியே, Oh woman, உன் விசுவாசம் பெருசு. great is. யூதர்கள் அழுகிறதை அவளுக்கு கண்டு இயேசு ஆவியிலே கலங்கி அவனை எண்ணியை வைத்தில் என்று கேட்ட உடனே இவங்க சொல்றாங்க வந்து பாருமே. And they said, come and see. ஹalleluya. Praise the Lord. கரங்களை கொண்டு வந்த கர்த்தருக்கு ஒரு அலையா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. இனிமே பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இனி வந்து பாருங்க. வந்து பாருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ண ஒரு கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க. என்ன தேடுறன்னு கேக்குறார். What seek ye? அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவன் அப்படி சொன்னதை இரண்டு சீஷரும் கேட்டு இரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்ன தேடுகிறீர்கள்? நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? என்ன தேடுறன்னு கேக்குறார். What seek ye? அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். நீ எங்கே தங்கி இருக்க என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சுவிசேஷ வார்த்தையை முன்னாடி இயேசு சொல்லிட்டார். இவதான் 4ஆம் அதிகாரத்துல சொல்ற. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. Already Jesus said that word of gospel. Praise the Lord. Praise God. Hallelujah. Amen. வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க. Glory be to God. அவர் கிறிஸ்துதானா என்றார். Is it Christ is? ஒரு நாள் முழுவதும் அவரோடு அவரே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They abode with him on that total என் அன்பு day. மகனே மகளே, Son and daughter in Christ. சகோதரனே சகோதரி, Brothers and sisters, நீங்கள் வந்து பார்க்கணும் கிறிஸ்துவை. You should come and see personally. ஒரு மணி நேரமாவது அவரை பார்க்கணும். At least 1 hour. முழங்கால் படிட்டு kneel down. அப்பா பிதாவே, Father God, எல்லா காரியத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Share your deeds to him. உன் ஜெபத்தை அவர் கேட்பார். He will hear your prayer. உன்னை கைவிடவே மாட்டார். Never ever forsake. ஒரு நாளும் கைவிட மாட்டார். Never ever. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says? அவர்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நாள் மேலே அவரோடு இருந்திருக்கிறார். It was about the 10th hour. They were about with him one day. நீங்கள் அவரை பார்க்கும்படி ஆசைப்படுகிறவன். I have a desire. You should see Jesus. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Love. ஹalleluya. Hallelujah. பிள்ளைகளே, Children, நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறவர். always watching. நம்மை பார்க்கிறவர். He always mind about us. பிலிப்பு நாசரேத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். Philip going to Nazareth. போய் கொண்டிருக்கும்போது On the way of Nazareth. அங்கே உத்தம இஸ்ரவேல் நத்தான்வேல் பிலிப்பை சந்திக்கிறான் வழியிலே. This is Nathanael met Philip. உடனே பிலிப்பை பார்த்து கேட்கிறான். He said to Philip, பிலிப்பு எங்க போகிறாய்? Philip, where are you going? நான் நாசரேத்துக்கு போகிறேன். I'm going to Nazareth. அதற்கு அவன் சொன்னான், நாசரேத்திலே நன்மை உண்டாகுமா என்று கேட்டான். Any goodness comes அதற்கு from பிலிப்பு சொன்னான், வந்து பாரு. Philip said, come and see. ஹalleluya. கை தட்டி அப்பாவுக்கு. Let us clap. ஏ நத்தான்வேல், you come to Jesus. வந்து பார் நசரேயனாகிய இயேசு. You come to Nazareth. நசரேயனாகிய இயேசு You come to Nazareth. நாசரேத்துக்கு You வந்து come to Nazareth. நாசரேத்துக்கு வந்து பார். யோவான் 1:46. John chapter 1 verses வாசிக்க கேட்போமா? அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து நன்மை கூடுமா என்றான். யாதொரு நன்மை வரக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன விசுவாச கை தட்டு. இன்றைக்கு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீ வந்து பார். Come and see. நன்மை இருக்கா இல்லையா? Is it any goodness in Nazareth? நன்மை இருக்கா இல்லையா? Is it any goodness in his presence? You come see. வந்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை. The word what the Lord gave you. ஒரு மணி நேரமாவது வந்து பார். At least 1 hour. உன்னை நான் ஆசீர்வதிக்கனா இல்லையான்னு சோதித்து பார். Testify my blessings. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜெபத்திலே உன்னுடைய எல்லா prayer request வச்சிடு. Share your all prayer requests. அவ்வளவுதான், அது போதும். அவர் நடத்துவார், விசுவாசித்த போதும். என் அருமையான மகனே மகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிரசங்கித்தார். 2000 years ago Jesus. பிரசங்கத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. They forgot all the messages. மறந்துட்டு என்ன பண்ணாங்க? வாரத்தின் முதலாம் அதிகாலையில் தங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்ட கந்தக வர்த்தகை எடுத்துக்கொண்டு மரியாளும் மற்ற மரியாளும் சுடுகாட்டுக்கு போனார்கள். Early morning Mary and other sisters
sisters carrying the spices and going to the sepulchre. எங்க போனார்களா? Where are they? சத்தமா சொல்லுங்களே. எங்க போனார்கள்? சுடுகாட்டுக்கு போனார்கள். To the graveyard. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் சுடுகாட்டுக்கு போன பொழுது when they went to the சுத்தி பார்க்கறாங்க, இயேசுநாதர் காணவில்லை. Jesus was not there. என் அன்பு மகனே மகளே, வேதம் சொல்லுகிறது. அதில் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Big clap. Hallelujah. என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவை வந்து பார்க்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many ready to see God? நீ ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா? Are you? எழுந்து நிப்பாயாக. Quickly stand. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோ. Take a clear decision. எல்லா கர்மாந்தரத்தை தூக்கி போடுறேன். Cast out all the evil works. நான் எங்க அப்பன் சொன்ன சாதையா சொன்ன போய் பார்க்க போறேன் அவரை. What Sadhya said, I am going to meet. நான் பார்க்க போறேன். I am going to do. ரெடியா? Are you ready? உன்னை ஆசீர்வதிக்கணுமா ஆண்டவரே? Do you need the blessings of God? நம்ம தான் படுத்துனே கற்பனை பண்ணுவோம். ஜெபம் தாயா ஜெயத்தை கொடுக்கும். Prayer brings victory. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. என் அருமையான மகனே மகளே, son and daughter, இன்றைக்கு உங்களை பார்த்த ஆண்டவர், today the Lord says, நீ வந்திருக்கிறது உண்மைதானா? It is true you are here. அப்படியே பைபிளை திறந்து, open your Bible, அப்படியே திறந்து, open சங்கீதம் 66, Psalm 66, அதுல 5வது வசனத்துல முத்தம் கொடுங்க. அதுக்கு verses 5. அந்த வசனத்தை மக சொல்லும்போது அப்படியே சொல்லுவீங்களா? தேவனுடைய செய்கைகளை, தேவனுடைய செய்கைகளை. அப்படியே ஒரு நிமிஷம். அவருடைய செய்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? Works of God. அவருடைய செயல், அவர் செய்ய போகிறதை, works of God. தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Come and see. என்ன செய்யணுமா? வந்து பார்க்கணும். வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில், நடப்பிக்கும் கிரியைகள் எல்லாம் பயங்கரமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பைபிளை கீழே வச்சிரு. Place on your Bible. அப்படி முழங்கால் போடு. And kneel down. என்னோடு ஜெபம் பண்ணு. Join with me. என்னோடு ஜெபம் பண்ணு. Join with me. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, Our loving heavenly Father, நீ இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி thank you, you செலுத்துகிறேன். are moving among us. உம்முடைய அபிஷேகத்தால் மக்களை Thank நிறைத்திருக்கிறீர். you, feel your anointing. உம்மை தேடி வந்தவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they those who seek அனைவரையும் you. ஆசீர்வதி. Bless everybody. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus, let me pray. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated. அவர் மாறாதவர். Because he is unchanging God. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது. Hebrews 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today and அவர் forever. மாறவே He மாட்டார். will never ever அவர் change. சொன்னபடிதான். If he say it will என் take அருமையான place. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children, சங்கீதங்களின் புத்தகத்தை பாருங்கள். look at Psalm 102ஆம் அதிகாரம் 102 25 முதல் 27 வசனங்கள் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 25 onwards reveal about நான் it. மாறுவதில்லை என்று I will சொல்லியிருக்கிறார். not change. மல்கியா 3:6 பாருங்கள். Malachi 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று I am the Lord, சொல்லியிருக்கிறார். I will not change. எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் Hebrews chapter 1 11 12 பாருங்கள். 11 and 12. நான் மாறாதவர் நிலைத்திருப்பேன் என்று I am சொல்லியிருக்கிறார். unchanging God. என்னாகும் 23:19 பாருங்கள். Numbers 23:19. தேவன் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. He is not a man to saying அவர் lies. சொல்லியும் செய்யாதிருப்பார். He is not அவர் saying- வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பார். He is not fulfilling நான் his மாறுவதே word. இல்லை என்று He said, I will not சொல்லியிருக்கிறார். change. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children, ஒவ்வொரு மனிதனை அவர் அழைக்கும் பொழுதெல்லாம் when he call every man, அவர்களுக்கு அவர் தரும் பரிசுத்தாவின் வல்லமை, the power of the Holy அவர்களுக்கு Ghost, அவர் தரும் கிருபை the வரங்கள் gracious and ஒரு gifts காலம் மாறாது. will never ever change. ரோமர் 11:29 சொல்லுகிறது, Romans 11:29 நான் அவர்களை அழைத்த அழைப்பும் My calling, கிருபை வரங்களும் மாறி போவது, gracious gifts will never ever எல்லாம் மாறி change. போகும். All things may pass நான் away. மாறாதவராயிருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசேஷித்த நற்செய்தி உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அது என்னவென்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் அன்று நாம் மாலை வாக்குத்தத்த ஆராதனை நடத்தி வருகிறோம். தேசத்தின் பல பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தேவனுடைய அற்புதங்களை கண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுகிறார்கள். இம்மாத வாக்குத்தத்த ஆராதனை, அதாவது இரவு மாலை வாக்குத்தத்த ஆராதனை, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரியாக 5:30 மணிக்கு துவங்கி 9:30 மணிக்கு முடிவடைகிறது. இம்மாதம், அதாவது மே மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு சபை பாகுபாடின்றி அநேகர் வருகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். ஓடி வாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு விலாசம் தெரியாதிருந்தால் இதோ விலாசம் ஸ்கிரீனில் வருகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். வாருங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லலாம். God bless you. ஏபிஇ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் மாலை ஜெபம். நாள் 31 மே 2025 சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல். இடம் தூய பேதுரு ஆலயம், எண் 136, செம்மன்பேட்டை, கெலிஸ், புரசைவாக்கம், சென்னை 7. தீர்க்க தரிசன தெய்வ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமோன். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.